எமர்ஜென்சி எக்ஸிட் வாங்க. இது வந்து விமானத்தில நார்மல் பேசஞ்சர் டோர தவிர, இது வந்து மிட்ல இருக்கும், ஆஃப்டர்ல இருக்கும், இன் பிட்வீன்ல இருக்கும். 2 டோர்களுக்கு இடையில இருக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட். அவசர கால கதவு. இத வந்து திறக்கிறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அங்க அந்த சீட்ல உட்கார்றதுக்கும் ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது ஊனமுற்றோர்களோ, வயது மூப்புக்கு அடைந்த பேசஞ்சர்ஸோ, பயணிகளோ அந்த சீட்ல உட்கார முடியாது. பிரெக்னன்ட் லேடீஸோ, இந்த மாரி அவங்களால டிசபிள் பீப்புளோ அங்க உட்கார முடியாது. அங்க உட்கார்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது தகுதிக்கு மேல அவருக்கு எழுத்தறிவு, படிப்பறிவு இருக்கான்ற 2 இருக்கு. ஏன்னா, க்ரூ சொல்றத புரியணும். ஒண்ணு இங்கிலீஷ் தெரியணும், இல்ல ஹிந்தி தெரியணும். ஓகேங்களா? 2ம் தெரியல அப்படின்னா, அவர் ரீட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கா? இத வந்து க்ரூ வந்து பிரீஃப் பண்ணுவாங்க. இந்த எமர்ஜென்சி டோர எப்ப ஓப்பன் பண்ணணும்? எப்ப திறக்கணும் இந்த கதவ? எதுக்காக திறக்கணும்? நாங்க சொன்ன பிறகு திறக்கணும். நீங்களா திறக்கக்கூடாது. திறக்கும் முறை இது. இப்படி திறந்து இவ்வாறு செல்ல வேண்டும். எங்களோட கமாண்ட்ஸ்க்காண்டி நீங்க வெயிட் பண்ணணும். அப்படின்ற ஒரு பிரீஃபிங் இருக்கு. எல்லா எமர்ஜென்சி டோர்லயும் வந்து பிரீஃப் பண்றாங்க க்ரூ பிஃபோர் ஃப்ளைட். புறப்படுறதுக்கு முன்னாடில அந்த அந்த ரோல உட்கார்ந்திருக்க 3 பேத்துக்குமே பிரீஃப் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர் தவிர, நீங்களா நினைச்சா எனக்கு எமர்ஜென்சி சீட் வேணும், பெருசா இருக்கும், நான் கால் நீட்டி உட்கார்ந்துக்கிறேன்னு உட்கார முடியாது. அங்க வந்து கால்ல அடிபட்டிருக்கவங்க, கையில அடிபட்டிருக்கவங்க இவங்கலாம் உட்கார முடியாது. ஏன்னா, he is the one has to open the door and evacuate other passengers.